எனக்கு தெலுங்கு தெரியாதுங்கிற இதில் ராமா நாயுடு சார் வந்து ஃபஸ்ட்டு ஷெட்யூல் நீ போட்டுக்கோ பிளான் பண்ணிக்கோனாரு. அதில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். பஸ் ஸ்டாப்பில் வெங்கடேஷ் வெயிட் பண்ணுவார், ரேவதி வருவா, இவன் ஒரு இன்ட்ரோவர்ட் கேரக்டர் வரா சொன்னோன்னு பஸ் ஏறி போயிடுவான். நெக்ஸ்ட் டே வருவான், போயிடுவான். தேர்ட் டே போயிடுவான். ஃபோர்த் டே இவன் வரல சொன்ன தேர்டுவான், பார்த்தா அந்த பக்கம் நின்று அவனை மாட்டின்னு விடுவான். இது ஒரு சீனு. செகண்ட் ஹாஃபில் அவளுக்கு இவன் மேலே கோவம், இவன் வரும்போது இவன் போயிடுவா, வருவான் போயிடுவா. இதை நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 2 நாளாக இதை எடுத்துகிட்டு இருக்கேன். டைலாக் இல்லை, நான் பாட்டுக்கு அழகாக போஸ்டர் ஷாட் மாதிரி டிசால்வ்ட்ட ஜூம் பண்ணி டெலி பண்ணி அழகாக லட்டு ஆட்டமாக எடுத்துகிட்டு இருக்கேன். ராமாநாயுடுக்கு டவுட் வந்தது, இந்த மனுஷன் லாங்குவேஜ் தெரியலங்கிறதுக்காக எதையோ எடுத்துகிட்டு இருக்காரா, சரியாதான் எடுக்கிறாரா, யார்ட்டையும் கேட்க முடியல. முள்ள பார்க்குறாரு, எல்லாருக்கும் சொல்கிறான் பையன் ஒரு டைலாக் எடுக்கலடா, எடுக்கல, இதே எடுத்துட்டு இருக்கானே அவன். 2 days ஷூட்டிங் என்ன பண்ணாரு யாருக்கும் தெரியாமல் ஃபிலிம் எல்லாத்தையும் வாங்கி நேராக பிரசாத் லேபுக்கு போய் ஹைதராபாத் லேபில் பிரிண்ட் எடுத்து முள்ள ஸ்டூடியோ லேபில் போய் அந்த ஃபுல் 2 நாள் ஒர்க் அப்படியே பார்த்துட்டார். ஃபுல் ரஷ்ஷாக பார்த்துட்டு அப்படியே வண்டி எடுத்துன்னு வந்துட்டார் ஷூட்டிங் ஸ்பாட். நான் தேர்ட் டே அதே பஸ் ஸ்டாப்பில் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படியே ஷூட்டிங் நிறுத்திட்டார். யாரா கடை அப்படின்னார். என்ன ஐம் சாரி அப்படின்னார். சார் அப்படின்னா ஆஸ் அ ப்ரொடியூசர் ஐ ரெஸ்பெக்ட் டைரக்டர். நான் வந்து ஒரு டைரக்டரை வந்து பர்மிஷன் இல்லாமல் நான் பண்ணக்கூடாது, நான் பண்ணிட்டேன் ஒரு மேட்ரு. 2 நாள் ஷூட்டிங்கோட ரஷ்ஷை உனக்கு பர்மிஷன் வாங்காமல் நான் பிரிண்ட் போட்டு பாசிட்டிவ் பார்த்தேன், ரஷ் பார்த்தேன். வாட் அ ஒர்க் யூ ஹவ் டன் மேன், எக்ஸலண்ட், ஐ எம் ஸோ ஹாப்பி, ஸோ ப்ரௌட். பிரகாஷ் கட்ரா கேமராமேன் கூட்டி, ఏంట్రా என்ன మంచి షాట్ తీసావురా, బ్యూటిఫుల్ రేవతి, యూ లుక్ సో గార్జియస్, సో బ్యూటిఫుల్, వెంకీ బాగుందిరా, చాలా బాగుంది, எல்லாருக்கும் முன்னாடி அனௌன்ஸ்ட். அப்புறம் சொன்னார் பேக்கப் பண்ணடா வா, யூ ஆல்சோ சீ இட் அப்படின்னாரு. எனக்கு வந்து ஒரு பக்கம் சாரி சொல்லிட்டு அவர் என்னை பாராட்டும் போது இட் வாஸ் ஸோ குட் ஃபீலிங். ஹி இஸ் சச் அ பிக் டைரக்டர்.